ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா ராஜாராணி மெகா சங்கமம் இன்னைக்கு எபிசோடில் வந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம். பாரதியும் கண்ணம்மாவும் சிவகாமியை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக போகிறாங்க. சரவணன் சந்தியா 2 பேரையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க பண்ணுறது எல்லாமே இந்த ஊருக்காகவும் உங்கள் வீட்டுக்காகவும் தாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க 2 பேரும் எல்லாருக்கும் நல்லது பண்ணணும் தாம்மா நினைக்கிறாங்க, நீங்கள் அதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சிவகாமி பாரதியும் கண்ணம்மாவும் சொல்கிறத ஏற்றுக்கவே இல்லை. அடுத்ததாக கண்ணம்மா சந்தியாட்ட குழந்தைகளை குளிப்பாட்டுறதுக்கு வெந்நீர் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சந்தியா மயிலை கூப்பிட்டு குழந்தைகளுக்கு வெந்நீர் போடு அப்படின்னு சொல்கிறாங்க. கேஸ் தீர்ந்து போச்சுமா அப்படின்னு சொல்கிறாங்க மயில். அதனால சரி விறகடுப்பில் வெந்நீர் போடலாம் அப்படின்னு சரவணன், சந்தியா, பாரதி, கண்ணம்மா 4 பேருமே போகிறாங்க. சந்தியா வெந்நீர் போடுறதுக்காக அர்ச்சனா நகைகளை மறைச்சி வச்சுருந்தா வரட்டியை எடுத்துகிட்டு வராங்க. அந்த வரட்டியை பார்த்த உடனே கண்ணம்மா ஏதோ ஜொலிக்கிற மாதிரி தெரியுது பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது சந்தியாவும் அதை எடுத்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது அந்த வரட்டிக்குள்ளே யாரோ அம்மன் நகைகளை மறைச்சி வச்சுருக்கிறாங்க அப்படின்றது. இது கண்டிப்பாக அர்ச்சனாவோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சந்தியாவுக்கு டவுட் வருது. அடுத்ததான் அர்ச்சனா வரட்டியை பார்க்குறதுக்கு வராங்க. அது அங்கே இல்லைன்னதும் பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. மயிலை கூப்பிட்டு கேட்குறாங்க, இங்கே இருந்த வரட்டிலாம் எங்கே போச்சு அப்படின்னு கேட்குறாங்க. சந்தியாம்மா வெந்நீர் போடுறதுக்காக அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்கம்மா அப்படின்னு மயில் சொல்கிறாங்க. என்னோட 1 கோடி ரூபாய் போச்சா அப்படின்னு அர்ச்சனா புலம்புறாங்க. அவங்க எங்கே வெந்நீர் போடுறதுக்கு எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னு அர்ச்சனா கேட்குறாங்க மயில்கிட்ட. கிணத்தடியில் தாம்மா வெந்நீர் போட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு மயில் சொல்கிறாங்க. வேகமாக இப்போது அர்ச்சனா கிணத்தடிக்கு போகிறாங்க. அடுப்பில் போய் சாம்பலை ஃபுல்லாக தேடி பார்த்துட்ருக்குறாங்க. அப்போ அவங்க செந்தில் வராரு. நீ ஏன் என்கிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்ட அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு செந்தில் சொல்கிறாரு. அர்ச்சனா அவர் நகையை பற்றி தான் பேசுகிறாரு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. என்னை மன்னிச்சிருங்க, இந்த விஷயத்தில் நீங்கள் எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்க மாட்டீங்கன்னு நினச்சேன் அப்படின்னு அர்ச்சனா சொல்கிறாங்க. நான் எப்போதுமே இந்த விஷயத்தில் உன் பக்கத்தில் தான் நிற்பேன் அப்படின்னு சொல்கிறாரு செந்தில். நீ மசக்கையாக இருக்கிறதுனால உனக்கு சாம்பல் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது, அதனால தானே இங்கே சாம்பலை நோண்டிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறாரு செந்தில். நீ எதுக்காக அர்ச்சனா சாம்பலை சாப்பிட்டுட்ருக்க? நான் கூடையாக உனக்கு மாங்காய் பறித்து கொண்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரியான மரம் மண்டையாக இருக்கிறாரே அப்படின்னு அர்ச்சனா நினைக்கிறாங்க. அடுத்ததாக பார்வதியோட ஃப்ரெண்ட் இப்போது பார்வதிக்கு கால் பண்ணுறாங்க. உங்கள் குடும்ப விஷயம் எல்லாத்தையும் நான் கேள்விப்பட்டேன் பார்வதி, உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு தான் நான் கால் பண்ணினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சாமியாரோட தீவிர பக்தைனா அப்படின்னு சொல்கிறாங்க. என் கூட கிளம்பி வா, அந்த சாமியாரை பார்த்துட்டு வரலாம், வீட்டில் யார்கிட்டையுமே சொல்லாத அப்படின்னு சொல்கிறாங்க. பார்வதியும் அவங்க ஃப்ரெண்டு கூட இப்போ சாமியாரை பார்க்குறதுக்காக கிளம்பி போகிறாங்க. பார்வதியோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, சாமியார் ஒன்று ஆன்மீக பூஜையில் கலந்துக்க சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. சாமியார் மனசு வச்சாருன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லா பிரச்சனையும் சரியாயிடும், அவருக்கு பிடிச்ச மாதிரி நீ நடந்துக்கோ பார்வதி அப்படின்னு சொல்கிறாங்க. பார்வதி இப்போது சாமியாரை பார்க்குறதுக்காக போகிறாங்க. ஆனால் சாமியார் பார்வதிகிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணுறாரு அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க பார்வதி. அதனால சாமியார் கன்னத்திலேயே ஓங்கி அரைஞ்சின்றாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இன்னைக்கு எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.